தமிழ்நாட்டில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. மதியம் 3 மணி நிலவரப்படி 70% பேர் வாக்களித்தனர். மாநிலத்திலேயே அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டத்தில் பிற்பகல் 3 மணி வரை 76.43% வாக்குப்பதிவு. கரூரில் 76.08%, சேலத்தில் 75.79% பேரும் வாக்களிப்பு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் மனைவி துர்கா ஸ்டாலினுடன் வந்து வாக்களித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அனைவரும் வாக்களிக்க வேண்டும், தமிழ்நாடு வெல்லும் என்றும் பேட்டி. மக்கள் அளிக்கப் போவது வாக்கல்ல, தமிழ்நாட்டை காக்க ஏந்தும் கேடயம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் ஜனநாயக கடமையாற்றிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மனைவி கிருத்திகா, மகன் இன்பநிதியும் ஜனநாயக கடமையாற்றினர். எடப்பாடி தொகுதியில் உள்ள சிலுவம்பாளையத்தில் வாக்களித்தார் இபிஎஸ். மனைவி மகனுடன் வந்து ஜனநாயக கடமையாற்றினார். அனைத்து வாக்காளர் பெருமக்களும் வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். சென்னை நீலாங்கரையில் மனைவியுடன் வந்து வாக்களித்த சீமான், காலையிலேயே ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். ஒரு பொறுப்புணர்வோடு நம்ம மக்கள் அதிகாலையிலிருந்தே வாக்கு செலுத்த வரும்போது ஜனநாயகத்தின் மீது அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கிற பொறுப்புணர்வும் மதிக்கத்தக்கது, போற்றத்தக்கது. ஜனநாயக கடமையை நிறைவேற்றிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சென்னை கோயம்பேட்டில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வேண்டும், வளர்ச்சியை நோக்கி ஒரு நல்ல அரசியல் வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறாங்க. அதனால தான் காலையிலேயே இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில். ஒரு சோழிங்கநல்லூர் தொகுதியில் உள்ள நீலாங்கரை வாக்குச்சாவடியில் வாக்களித்த விஜய், முதல் முறையாக தேர்தலை சந்திக்கும் தாவேக. விஜயுடன் எப்போதும் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை. நியூஸ் 8 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் பிரத்யேக பேட்டி. क्या आने वाले समय में विजय के साथ मिलकर सरकार बनने की कोई संभावना है? कोई पोस्ट पोल अलायंस की बात हो सकती है? हमारी ऑलरेडी अपनी अलायंस वर्किंग है और सभी अलायंस पार्टनर हम लोग मिलकर चुनाव लड़ रहे हैं. हम आज पोस्ट पोल के लिए कहीं कोई संभावना मुझे नहीं दिख रही है. मुझे लग रहा है कि हम एनडीए एज ए फ्रंट सरकार बनाएंगे. तो विजय के साथ हाथ मिलाने का कोई आवश्यकता नहीं पड़ेगी और सरकार बनेगी. சென்னை கோபாலபுரம் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் மகள் சௌந்தர்யாவுடன் வந்து வாக்களித்த நடிகர் ரஜினிகாந்த், ஓட்டுரிமை உள்ள அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தல். ஓட்டுரிமை இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போடணும். ஓட்டுரிமை இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போடணும். சென்னை ஆழ்வார்பேட்டை தொகுதியில் வாக்களித்தார் கமல்ஹாசன். மகள் ஸ்ருதியுடன் வந்து ஜனநாயக கடமையாற்றினார். ஜனநாயக கடமையை நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன், மற்றவர்களும் அதை செய்கிறார்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். சென்னை சாலி கிராமத்தில் மகன்களுடன் வந்து வாக்களித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, இளம் வயதினர் அதிக அளவில் வாக்களிக்க வலியுறுத்தல். முதல் முறை வாக்களிக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க, இதுதான் நம்மளுடைய ஜனநாயகம். ஜனநாயக கடமையாற்றிய திருமாவளவன் மற்றும் செல்வ பெருந்தகை, டிடிவி தினகரன், ஜி கே வாசன் ஆகியோரும் வாக்களித்தனர்.
காலை 6:54 மணிக்கே வாக்களித்த நடிகர் அஜித்குமார் சென்னை திருவான்மியூரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்கினை பதிவு செய்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் ஜனநாயக கடமையாற்றினார் நடிகை த்ரிஷா. சென்னை நீலாங்கரையில் கீர்த்தி சுரேஷ் வாக்களித்தார். Please vote. Just go vote. That's your right. It's your duty. Please go vote. That's all. Please vote. Just go vote. That's your right. It's your duty. Please go vote. That's all. விஜய் நடித்த கில்லி படத்திலிருந்து அர்ஜுனர் வில்லு பாடலை ஸ்டேட்டஸாக வைத்த நடிகை த்ரிஷா. வைரலாகும் இன்ஸ்டா பதிவு. சென்னையில் மனைவி ஜோதிகாவுடன் வாக்களித்த சூர்யா. நடிகர்கள் ஆர் பார்த்திபன், ஜீவா, பிரதீப் ரங்கநாதன் ஆகியோரும் ஜனநாயக கடமையாற்றினர். சென்னையில் ஜனநாயக கடமையாற்றிய இளையராஜா, நடிகர் சிவகுமார், நடிகர்கள் பிரபு, தனுஷ் ஆகியோரும் வாக்களித்தனர். யார் ஆட்சிக்கு வந்தாலும் டாஸ்மாக் கடைகளை உடனே மூடணும். டாஸ்மாக் கடைகளை உடனே மூடணும். குடிமக்களை குடிகார மக்களாக்குறது போதும். யார் ஆட்சி தமிழ்நாட்டில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. மதியம் 3 மணி நிலவரப்படி 70% பேர் வாக்களித்தனர். மாநிலத்திலேயே அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டத்தில் பிற்பகல் 3 மணி வரை 76.43% வாக்குப்பதிவு. கரூரில் 76.08%, சேலத்தில் 75.79% பேரும் வாக்களிப்பு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் மனைவி துர்கா ஸ்டாலினுடன் வந்து வாக்களித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைவரும் வாக்களிக்க வேண்டும், தமிழ்நாடு வெல்லும் என்றும் பேட்டி. மக்கள் அளிக்கப் போவது வாக்கல்ல, தமிழ்நாட்டை காக்க ஏந்தும் கேடயம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் ஜனநாயக கடமையாற்றிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மனைவி கிருத்திகா, மகன் இன்பநிதியும் ஜனநாயக கடமையாற்றினர். எடப்பாடி தொகுதியில் உள்ள சிலுவம்பாளையத்தில் வாக்களித்தார் இபிஎஸ். மனைவி, மகனுடன் வந்து ஜனநாயக கடமையாற்றினார். அனைத்து வாக்காளர் பெருமக்களும் வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். சென்னை நீலாங்கரையில் மனைவியுடன் வந்து வாக்களித்த சீமான் காலையிலேயே ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். ஒரு பொறுப்புணர்வோடு நம்ம மக்கள் அதிகாலையிலிருந்தே வாக்கு செலுத்த வரும்போது ஜனநாயகத்தின் மீது அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கிற பொறுப்புணர்வும் மதிக்கத்தக்கது, போற்றத்தக்கது. ஜனநாயக கடமையை நிறைவேற்றிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சென்னை கோயம்பேட்டில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வேண்டும், வளர்ச்சியை நோக்கி ஒரு நல்ல அரசியல் வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறாங்க. அதனால தான் காலையிலேயே இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில். ஒரு சோழிங்கநல்லூர் தொகுதியில் உள்ள நீலாங்கரை வாக்குச்சாவடியில் வாக்களித்த விஜய் முதல் முறையாக தேர்தலை சந்திக்கும் தாவேக. விஜயுடன் எப்போதும் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை. நியூஸ் 8 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் பிரத்யேக பேட்டி.
क्या आने वाले समय में विजय के साथ मिलकर सरकार बनने की कोई संभावना है? कोई पोस्ट पोल अलायंस की बात हो सकती है? हमारी ऑलरेडी अपनी अलायंस वर्किंग है और सभी अलायंस पार्टनर हम लोग मिलकर चुनाव लड़ रहे हैं। हम आज पोस्ट पोल के लिए कहीं कोई संभावना मुझे नहीं दिख रही है। मुझे लग रहा है कि हम एनडीए एज ए फ्रंट सरकार बनाएंगे। तो विजय के साथ हाथ मिलाने का कोई आवश्यकता नहीं पड़ेगी और सरकार बनेगी। சென்னை கோபாலபுரம் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் மகள் சௌந்தர்யாவுடன் வந்து வாக்களித்த நடிகர் ரஜினிகாந்த் ஓட்டுரிமை உள்ள அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தல். ஓட்டுரிமை இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போடணும். ஓட்டுரிமை இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போடணும்.